கூடுகிறது. கிரிக்கெட் வீரர் நடராஜனுக்கு சொந்த ஊரில் உற்சாக வரவேற்பு. குடியரசு தினத்தில் டிராக்டர் பேரணி, விவசாயிகள் காவல்துறையிடையே பேச்சுவார்த்தை. பதவியேற்க வாடகை விமானத்தில் வந்த ஜோ பைடன், ட்ரக் விமானம் ஒதுக்கவில்லை. கொரோனா தடுப்பூசி முற்றிலும் பாதுகாப்பு நிறைந்தவை, திறன் வாய்ந்தவை என மத்திய மந்திரி ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார். 7 பேரை உடனே விடுவிக்க வேண்டும், வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றம். அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுமான பணிகளுக்கு கௌதம் கம்பீர் ரூபாய் 1 கோடி நிதி. மேற்கு வங்க ஆளுநர் ரூபாய் 5 லட்சம் நன்கொடை. பள்ளிகள் மீண்டும் மூடப்படுமா? நேற்று திறக்கப்பட்ட நிலையில் சேலத்தில் 2 மாணவர்களுக்கு கொரோனா உறுதி. உலக கொரோனா நிலவரம் 20 லட்சத்தை தாண்டியது உயிரிழந்தோர் எண்ணிக்கை. ஜனவரி 30ஆம் தேதி 2 நாள் பயணமாக மதுரை வருகிறார் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா.